இனிமேல் கொண்டு இந்து மக்கள் அனைவரும் ஒன்றுதான். நாங்கள் யாரும் இவர்கள் பேச்சை கேட்க மாட்டோம். இனிமேல் நம்ம கடவுளையோ எந்த கடவுளாகட்டும் இழிவா பேசினாலோ ரோடு மேடை போட்டு பேசினாலோ இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கோம். பண்ணுவோமா மாட்டோமா? அதற்கு நம்ம சுவாமி சொன்னது போல நாம் இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும். ராணுவத்துக்கு அந்த காலத்துல பசங்களை அனுப்புவாங்களாம், வீட்டுக்கு ஒரு பையனை அனுப்புவாங்க, கேட்பாங்க இல்லையாமா? கரெக்டா இல்லையா? அது போல ஆன்மீகத்துக்கு குழந்தைகளை ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு பையனையாவது ஆன்மீகத்துக்கு விடுவோம். குளத்தூர்ல இதே ஆண்டாள் தாயாருக்கு சர்ச்சை பண்ண போறாங்களா 3ஆம் தேதி இன்னைக்கு. 3ஆம் தேதி இன்னைக்கு குளத்தூர் ராஜபாளையத்தில் அவர் மட்டும் போயிட்டார். அடுத்தவங்க இன்னொருத்தம் பிறந்திருக்கான், இன்னொருத்தம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. குளத்தூர் உள்ள இந்த உலகத்திலே எந்த தாயையும் எந்த கடவுளையும் ரோடு மேடை போட்டு பேசக்கூடாது. பேசினா சுவாமி சொன்ன மாதிரி நம்ம அங்க போகணும். இத்தனை நாள் சாமியாரெல்லாம் சும்மா உட்கார்ந்து இருந்தோம். இப்ப நாங்களும் எல்லாரையும் கண்ணடி விடமையும் சோடா வாசலுக்கும் ஆனால் அப்படி நாங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு முறையில் அறவழியில் அனைத்து பேரும் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம்.